ஆனால் எல்லாருக்கும் செய்ய தெரியுமான்னு நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். தண்ணியை கொதிக்க வைக்கவும். இப்போ கோழியை நல்லா வெட்டி அப்படின்னு நல்லா அரிச்சு துண்டு துண்டாக போட்டு மஞ்சளை போட்டு நல்லா செவைந்து நல்லா கழுவிட்டு குழம்பு இங்கே வச்சா தான் ஃப்ரெஷ்ஷாகி இல்லாட்டி பொண்டாட்டிக்கிட்ட அடிப்படை தான் ஆகும். இது காஷ்மீர் சில்லி அப்படின்றா கலர் வர காட்டும் போட்டு மஞ்சள் மிளகு மசாலாத்தூள் கொச்சிக்கத்தூள் கொஞ்சம் போல மஞ்சள் சிக்கன் மசாலா ஓகே கொஞ்சம் போல போட்டுட்டு கொஞ்சம் போல போட்டு பிஸ்மில் சேர்ந்து நல்லா பெரட்டி எடுக்கும். ஓராவதுக்கு நல்ல காயம் மேரினேட் பண்ண வை. நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை அதுக்கப்புறம் மெக்கரோனியை போட்டு நல்லா ஸ்மூத்தாக வர காட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா சரி. பட்டர் ஒரு கரண்டி ரைட். அப்புறம் கேஸை போடுவோம். மேரினேட் பண்ண கோழியை போடவும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா பொரிச்ச போதும் வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை அதை போட்டு கலக்கிட்டு கார்லிக் பேஸ்ட், தக்காளி அரைச்சதை போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண சரிக்கு எப்படி ஒரு கலர் வந்திக்கிறதுன்னு பாருங்கள். நான் செஃப்பா இல்லையா? இப்போ மசாலா செக்ஷன் போடலாம். லேடிஸ் மாதிரி போட்டு பண்ணி கேளுமா? வாசம் நான் தான் குக் பண்ணேன்னு சொக்காது பொண்டாட்டிக்கு தான் தெரிஞ்சு கொடுக்கும். இதை நோண்டிக்காம அதை பாட்டில் நல்ல அவிய விடணும். அப்படியே கோகனட் மில்கா ஊற்றவும். இப்போ நல்லா பாருங்க போச்சு இந்த கலருக்கு பசுதான் எடுக்கும். நல்லா இருக்கு தானே. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு எங்களுக்கு வாட்சர் யோசிச்சு பாருங்க உங்களால் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா. பரவாயில்ல, இன்னைக்கு லீவு, அதை சுற்றி நான் சாப்பாடு கொடுக்குறேன். நல்லா இதை எடுத்து நல்லா இப்படி ஊற்றுறோம். நல்லா பரட்டத்துக்கு இப்படி போட்டு ஆஃப்டர் தேட்